ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட் மண்டேலா, குட் நைட் இந்த மாதிரிலாம் படம்லாம் பார்த்துட்டு சார் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதே மாதிரி வந்திருக்க படம் தான் பாம். இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டருமே அவங்களோட நடிப்பை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டரை இவங்களை விட்டால் வேறு யாரும் கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சுருவாங்க. அந்தளவு நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட டைரக்டர் விஷால் வெங்கட். இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த படத்தில் வர கேரக்டராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயா வாழ்ந்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த படம் டக்குன்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அது கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இன்னொரு வாட்டி உங்களை பார்க்கவே விடாது. ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா இன்னொரு வாட்டி பார்த்துக்க பயப்படுவீங்க. ஸோ அந்தளவு இருக்க படம் தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ சில படங்கள் பார்க்குற நம்மளே கில்ட் ஆக்கி விட்டுரும். அந்த வரிசையில் வர்ற படம் தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ இந்த டைரக்டரோட அடுத்த படைப்பு தான் இந்த பாம். ஸோ கதை எப்படின்னா, ஒரு 2 ஊர் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான் கதை. இதில் காளி வெங்கட் அவங்கள சேர்க்குற முயற்சியில் ஈடுபடுவார். இவர் ஒரு புரட்சியாளர். ஆனால் அதில் தோற்று போயிடுவார். இந்த தோற்று போன ஒரு புரட்சியாளர் ஒரு கட்டத்துக்கு மேலே குடிச்சிட்டு நல்லா மயங்கி விழுந்துடுறாரு. இவர் செத்துட்டாருன்னு ஊர் ஜனங்க நினச்சிட்டு அவர் அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவர் பாம் போடுறாரு. பாம் போடுறாருன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, குசு போடுறாரு. அந்த குசுனால் இந்த படத்தில் என்னென்னலாம் மாறுது அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ அதனால தான் படத்தோட டைட்டில் பாம்னு வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மண்டேலா படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது மாதிரியே ஒரு படம் தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா இந்த பாம் படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அவ்வளோ ஒர்த்தான ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தரலாம். அந்தளவு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத படமாக தான் இந்த பாம் திரைப்படம் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.